விவசாயம் பொய்த்து போனால் ஆடு வளர்த்து பிழைத்துக் கொள்ளலாம் என்பது விவசாயிகளின் நம்பிக்கையாக இருந்தது. ஆனால் அதற்கும் வேட்டு வைப்பது போல சங்கரன்கோவில் அருகே மர்ம நோய் தாக்கி 1500க்கும் மேற்பட்ட ஆடுகள் இறந்ததால் அப்பகுதி விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன்கோவில் தாலுகாவிற்கு உட்பட்ட கிராமம் பூவலிங்கபுரம். வறட்சி பகுதியான இங்கு மழைக்காலங்களில் மட்டுமே விவசாயம் செய்ய முடியும் என்பதால் பிற நாட்களில் மக்கள் ஆடு வளர்க்கும் தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் இதிலும் ஏற்பட்ட தொடர் நஷ்டத்தால் ஆடு வளர்ப்போரின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து வருகிறது. எனக்கெல்லாம் ஒரு 70 ஆட்டுக்கு மேலே போயிடுச்சு. மொத்த டோட்டல் வந்து இந்த பூவலிங்கபுரம் ஊரில் ஒரு 1500 ஆட்டுக்கு மேலே ரொம்ப சேதமாகிடுச்சு. ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கு பெருமான ஒரு இது வந்து ரொம்ப சேதமாகி போயிடுச்சு. இதுக்கு வந்து கவர்மெண்ட் ஏதாச்சும் ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு முயற்சி பண்ணணும். கடந்த ஆண்டு நவம்பர் டிசம்பர் மாதங்களில் பெய்த வடகிழக்கு பருவமழையின் போது ஆடுகளுக்கு காணை நோய் தாக்கியது. இதில் நூற்றுக்கணக்கான ஆடுகள் பலியான நிலையில் கடந்த ஒரு மாதமாக கிராமத்தில் உள்ள செம்மறி ஆடுகளுக்கு அம்மை நோய் தாக்கி பல ஆடுகள் பலியாகி உள்ளன. கடன் வாங்கி ஆடு வளர்க்கும் தொழிலில் ஈடுபட்ட வேல்சாமிக்கு சொந்தமான 100க்கும் மேற்பட்ட ஆடுகள் நோய் தாக்கி இறந்து விட்டதால் அவர் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றார். ஒரு 2 மாசமாவே ஆடு போனா அப்படியே சுத்திட்டு இருந்துச்சு. ஒரே நாள் 20க்கு மேலே சுத்துச்சு. மொத்தமாக 200 இருந்ததில் 140 ஆடு கிட்ட போயிடுச்சு. இப்போ இருக்க 60 ஆடு தான் இருக்குது. அதில் வந்துட்டு வாரத்தை கடன் வாங்கி தான் இது பண்ணிட்டு இருந்தோம். அதான் அவங்களுக்கு கடன் அடைக்க முடியாது அப்படின்ற ஒரு இதில் இந்நிலையில் இறந்து போன 1500க்கும் மேலான ஆடுகளை முறையாக அடக்கம் செய்யாமல் கிராமத்தில் உள்ள 5க்கும் மேற்பட்ட நீரில்லாத கிணறுகளில் போட்டு வைத்ததால் தற்போது கிணறுகளில் இருந்து துர்நாற்றம் வீசி தொற்றுநோய் ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. ஆடுகளை தாக்கும் நோயின் தன்மை குறித்து முழுவதும் தெரிந்த பின்னர் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என கால்நடை மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். ஏடியூலிருந்து ஒரு டீம் போட்டு ஆடுகள் இறக்கறதுனால வந்து ஆடுகளை பார்க்கறதுக்காக வந்து இறந்த ஆடுகளை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி சாம்பிள் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி நல்லா இருந்த ஆடுகளையுமே டெஸ்ட்டுக்காக ஸ்வாபெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நேற்று வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுனாங்க. இன்னைக்கு காலையில் அதிகாலையில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன். அனிமல் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கு. வாழ்வாதாரத்திற்கு ஆடு வளர்ப்பை தவிர மாற்றுத் தொழில் தெரியாத இக்கிராம மக்களுக்கு பலியான ஆடுகளை கணக்கெடுப்பு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாய சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆடுகளெல்லாம் சும்மா பாங்கிணறுகள் தண்ணி விவசாய விவசாயமே பெய்யாத கிணத்துகளை போட்டும் குப்பை ஆட்டு குப்பை குழியிலையும் வெட்டி பிரிச்சு பாதுகாத்துட்டு வராங்க. அவங்களுக்கு அரசு ஒரு வாழ்வாதாரம் அமைத்து கொடுக்க வேண்டும், மறுவாழ்வு அமைத்து கொடுக்க வேண்டும். அரசு விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இக்கிராம மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. எம் கணேசன், நியூஸ் 7 தமிழ், சங்கரன்கோவில்.